Hi friends, welcome to Pacherasafe YouTube channel. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் கேமரா அன்பாக்சிங் மட்டும் பார்க்காம ஒரு சைட்டில் இன்ஸ்டலேஷன் பண்ண ஃபுல் வீடியோஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்காக நான் ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். இது ஒரு 8 நிமிஷம் வீடியோ. டைம் இருந்தால் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிளைண்ட் சைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ப்ராமா கேமரா 4MP, எல்லாமே IP கேமரா. டோட்டலி வந்து நம்ம 6 கேமராஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே அவுட்டோர் கேமரா. இது வந்து IP66 ரேட்டிங்கில் வரக்கூடிய கேமரா. இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க NVR வந்து K சீரியஸு K2ங்கிற மாடல். K2 அப்படின்னா என்னென்னா 2 ஆர்டர்ஸ்க்கு நம்ம சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய NVR இது வந்து 8 சேனல் சப்போர்ட் பண்ணும். அதாவது 8 கேமரா வரைக்கும் IP கேமராஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த DVR தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது AI NVRs. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மோஸ்ட்லி நம்ம ஹைக்விஷனாக இருக்கட்டும், ப்ராமாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து AI கேமராஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலையும் NVRs DVRs கொடுக்குறதுலேயும் தான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க AI அப்படின்னு. AI அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதாவது ஹியூமன் தனியாக வெஹிக்கிள் தனியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி கேமராஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட ஹைலைட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹை டெஃபினிஷன் வீடியோஸு, ஈஸி ஸ்மார்ட் சர்ச்சு, ப்ளேபேக் டியூரிங். அதாவது வெஹிக்கிள்ஸ் நம்பர் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அங்கே ட்ராக் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஹைலைட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது வந்து H265ங்கிற கம்ப்ரெஷன் மெத்தடில் வந்து வீடியோஸை வந்து ஹார்ட் டிஸ்கில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அது போக மொபைல் சர்வீலன்ஸில் பார்த்துக்கலாம், வெப்ஸ் அக்சஸ் இருக்குது, USBயில் பேக்கப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா PTNRA S2A08 K2ங்கிற மாடலு. அதுதான் நம்ம சைடில் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சைட்டில் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேமராவை வந்து இந்த மாதிரி தான் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். அதாவது நம்ம அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸோ வயர்ஸோ வெளியே தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக நம்ம பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே அவுட்டோர் கேமராங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஹெவி டைப்பு அவுட்டோர் பாக்ஸு. இது வந்து IP கேமராங்கிறதுனால நம்ம எல்லாமே RJ45 ஜாக் கனெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து NT பிராண்டில் இருக்கிற கனெக்டர்ஸ் யூஸ். நம்ம மோஸ்ட்லி சைட்டில் யூஸ் பண்ணுறது D-Link இல்லாட்டி NTங்கிற பிராண்டில் இருக்கிற ஜாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், ரிலையபிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸை வந்து எப்படி பைப்பில் கனெக்ட் பண்ணுறங்கிறது பார்த்தலாம். வழக்கமாக சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பாக்ஸில் டேக் பண்ணியோ இல்லை கம்பி போட்டோ இந்த மாதிரி ஸ்டீல் பைப் வந்துச்சு அப்படின்னா அதில் கட்டுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தெரியாது, கொஞ்சம் லைஃபு இருக்காதுங்கிறதுனால டேரெக்டாக செல்ஃப் த்ரெட் போட்டுட்டு நம்ம பாக்ஸை இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இதுதான் உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும். இன்னொன்று, நம்ம கஸ்டமர் வந்து இந்த கஸ்டமர் ரொம்ப ஜென்யூனான கஸ்டமரு. எங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டியாக வேணும், நீங்கள் வந்து எவ்வளோ டைம் பண்ணாலும் பரவாயில்ல, டைம் எடுத்து பண்ணுங்கள், பட் எனக்கு பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் பண்ணணும், நீங்கள் தான் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு சொன்னாங்க. அதனால் நாங்களும் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கேபிள் கூட வெளியே தெரியாத மாதிரியும், பைப்பிங் வந்து எங்கேயுமே வந்து உங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் கட் ஆகாத மாதிரியும் பொறுமையாக பண்ணி கொடுத்தோம். ஜாக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம Cat6 கேபிளில் இந்த RJ45 ஜாக் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் மேலே ஐகார்டில் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது அவுட்டோர் கேமராங்கிறதுனால வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கேப் போடணும். இது வந்து எல்லா அவுட்டோர் கேமராஸ்லேயும் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்பை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சீல் மாதிரி பண்ணிடணும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃபுக்காக தான். ஏன்னா நம்ம இது வந்து மழை தண்ணி படலாம், சப்போஸ் வந்து ஈரமான காற்று பட்டாலும் கூட நம்ம அந்த ஜாக்கில் இருக்கிற சின்ன சின்ன பின்ஸ் வந்து துருப்பிடிச்சிடலாம். அதுக்காக வந்து நம்ம அவுட்டோர் கேமராஸில் வந்து மோஸ்ட்லி நமக்கு கொடுப்பாங்க. இந்த கேப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டேப்பும் வந்து நம்ம கேமரா கூடயே வந்துடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இன்ஸ்டலேஷன் வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் அந்த டேப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நார்மல் டேப் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் டேப் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் டேப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜாம் ஆகி நின்றும், நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி உள்ளுக்குள்ளே ஒரு நார்மல் டேப் போட்டுட்டு அதுக்கு மேல் லேயராக வந்து நீங்கள் பிளாக் கலரு வாட்டர் ப்ரூஃப் டேப் போடுங்க. இப்போ இது கூட ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரப்பரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப் போட்டு டைட் பண்ணிக்கணும்.
அவுட்டோர் கேமராஸில் நம்ம இதை மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம லிங்க்கில் எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி கேமரா எல்லாமே உங்களுக்கு வந்து சீல்டடாக வந்திருக்கிறதுனால கேமரா மழையில் நனைஞ்சாலோ மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம இதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு டேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாக் பண்ணதுக்கப்புறம் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பக்கம் கேபிள் டெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க் கரெக்டாக வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நம்ம கேமரா சைடில் ஒரு 1/2 மீட்டர்னாச்சு கேபிள் விட்டுருப்போம். அதை கரெக்டாக நம்ம ரவுண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். 2வது நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து கேமரா வந்து லிங்க்கில் ஏதோ டேமேஜ் இருக்குது, இல்லை லிங்க் ப்ராப்பராக வரலைன்னா நம்ம அந்த டயத்தில் வந்து கட் பண்ணி ஸ்லீப் பண்ணி அடுத்த ஜாக் போடுறதுக்கு கொஞ்சம் கேபிள்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அவுட்டோர் கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 மீட்ரு வரைக்கும் கூட நம்ம வயரை வந்து உள்ளே சுற்றி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க்கை ஸ்பீடாக முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரில்லை வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டைம் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போதும் புது கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் அந்த மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த கவர் இருந்துச்சு அப்படின்னா நைட் டைமில் வந்து ஐஆர் சென்சார் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளரிங்காக தெரியும். நம்ம கேமராலாம் புது கேமரா தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் லென்ஸில் எது பிரச்சனையான்னு ஏன்னா நிறைய சைட்டில் இந்த மாதிரி நம்ம இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பசங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க, ஆனால் நைட் டைமில் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் டே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மறந்துருப்பாங்க. ஸோ அது மேலே வச்சு வந்திருக்க புது கேமரா கூட வந்திருக்க அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. கேமரா ஃபிக்ஸிங் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பைப்பிங் பண்ணிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். நம்ம இது ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து வீடு கட்டும் போதே வந்து கீழே வந்து பைப்பிங் பண்ணிட்டாங்க. அவுட்டோர் பைப்பிங் மட்டும் வெளியே பைப்பிங் கொடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம தனியாக லே பண்ணது. ஒவ்வொரு மீட்டருக்கு ஒரு இடத்துல கேப்லேயும் வந்து நம்ம கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து நல்லா எஃபர்ட் போட்டு ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க தான் நம்ம நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சைட்லேயுமே நம்ம ஒர்க் இப்படி தான் நீட்டாக இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தாலும் வந்து நமக்கு ஒர்க்கு வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இதே மாதிரி உங்களோட இடத்துல வீடோ ஆஃபீஸோ இல்லை கமர்ஷியல் ஸ்பேஸில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியா இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கேமராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சோலார் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், ஹோம் ஆட்டோமேஷன்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.